ஹாய் வீவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.1ல் ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப். அதில் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்க போகிறோம். சம் என்ன அப்படின்னா 2x + 3 × 2x - 4. இதை ஈஸியாக நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க, டேபிள் போட்டு நீங்கள் பண்ணலாம். என்ன பண்ண போகிறோம்? ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நம்பரை அப்படியே மேலே எழுதுங்க, 2x 3. ஸோ இதை பாக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது 2x, இங்கே என்ன கொடுத்துருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதணும், சரியா? -4. இப்போ என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2 2s are 4. எக்ஸ் எத்தனை வாட்டி இருக்குது? 2 times, ஸோ x². அடுத்து 2x × 3. அப்போ 2 × 3 6. ஒரு எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து -4 இன்ட்டு இந்த 2x. அடுத்து இந்த டேர்ம், இந்த -4 கொண்டு இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ -4 × 2x. 4 × 2 8. மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ -8x. தென் -4 + 3. ஸோ 4 3s are 12, -12. ஓகேயா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்படி எழுதணும். ஃபஸ்ட்டு இதை எழுதணும், அடுத்து இதை எழுதணும். என்ன சைன் இருக்கோ அந்த சைனை அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ 4x² -8x + 6x -12. ஓகேயா? இப்போது எக்ஸ் டேர்ம் வந்து நமக்கு 2 இருக்குது. x² ஒரு வாட்டி தான் இருக்குது, ஸோ அதை அப்படியே எழுதிடலாம், 4x². இது -8x, இது வந்து என்னது? +8x. சரியா? அப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதில் இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்குள்ளே சைனை நம்ம போடணும். இது நமக்கு ஏற்கனவே தெரியும், அப்படி தானே? ஸோ -8x + 6xோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? -2x, தென் -12. ஸோ இதுதாங்க ஆன்சர். ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும்.